வாசிங்க யாக்கோபு 5வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் ஒரு காரியம் சொல்லுங்க. வாசிங்க யாக்கோபு 5:16. நீங்கள் இவைகளின்றி சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க? சோதரம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கு. அல்லேலூயா. இங்கே ஒரு குடும்பத்தை குறித்து அழகாக சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் நான் சபையில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் ஆமென் சோதரம் பிள்ளைங்க பெற்றோர் நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் செய்த மறைமுகத்தில் செய்த நான் இப்படி செஞ்சேன் எனக்காக ஜெபம் பண்ணிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகிட்ட போய் சோதனை எப்படிப்பா சரி என் பாவத்தை எப்படி நான் பிள்ளைகிட்ட சொல்கிறது? எப்படி என் பாவத்தை எப்படி நான் பிள்ளைகிட்ட சொல்கிறேன்? நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதவசனம் நம்ம என்ன சொல்லுது? யாக்கோபு புஸ்தகத்தில் சொல்லுங்க, உங்கள் பாவங்களை என்ன செய்யுமோ ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணுமா? சோதனம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? உங்கள் பாவங்களை பிள்ளைங்களுடைய பாவங்களை பெற்று சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? பாஸ் எப்படி பாஸ் சொல்கிறது? நாங்கள் எங்கள் பாவம் மறைமுகத்தில் நாங்கள் செஞ்சது எப்படி நாங்கள் எங்கள் பெற்றோர்கிட்ட சொல்கிறது? அவ்வளோதான், சாட்டை எடுத்து அடித்து போடுவோம். அல்லேலூயா. எப்படி சாட்டை எடுத்து என்ன செஞ்சிடும்? வீட்டை விட்டே துரத்திடுவோம் பாஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிக்கையிட்டு விட்டு விடாட்ட என்ன செய்யாது? ரட்சிப்பு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எதை தெரியுமா உணர்த்தது? ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு நீங்கள் ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுங்க காரியம் எதை தெரியுமா வெளிப்படுத்துது? சோதரன் உங்கள் தாழ்மை குணத்தை வெளிப்படுத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. சீசை கேட்டான், சீசர்கள் இயேசுட்ட கேட்டாங்க, ஆண்டவரே பரலோகராஜ்யத்தில் யார் உயர்ந்திருப்பா? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் தன்னைத்தானே இங்கே தாழ்த்துக்கிறையோ அங்கே தான் உயர்ந்திருப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்குறோம், வயது பெரிதவன் வயது சிறிதவன் பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையாளர் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஒரே போல தான் இருக்காங்க. அல்லேலூயா.